Hi students, 8th standard mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் கிராஃப்ஸ், வரைபடங்கள். கிராஃப்னா என்ன, இந்த கிராஃபிக்கல் சிஸ்டத்தை யார் கண்டுபிடிச்சா, இந்த கிராஃப்ஸை நம்ம ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கிராஃபிக்கல் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரெனே டெஸ்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மேத்தமேட்டிஷியன். இவர் 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மேத்தமேட்டிஷியன். இவர் இந்த கிராஃபிக்கல் சிஸ்டத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாம படுக்கையில படுத்திருந்தாரு. அப்போ இவர் படுத்திருந்த அந்த ரூமுடைய சீலிங்ல, அதாவது மேல் தளத்துல ஒரு ஈ உட்கார்ந்துருந்தது. அந்த ஈ ஒரு இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயும் இடம் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இதை கவனிச்ச ரெனே டெஸ்கார்ட்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஈ எந்தெந்த இடத்துலாம் உட்காந்துச்சோ அந்த இடத்த கண்டுபிடிக்க நினைச்சாரு. ஸோ அந்த ஈ உட்காந்துருந்த இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் 2 கோடுகள் வரைஞ்சாரு. கோடுகளை வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீலிங்ல அந்த ஈ எங்கெங்கெல்லாம் உட்காந்து இருந்துச்சோ அதே போல அந்த பேப்பர்லையும் வரைஞ்சுக்கிட்டாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல அவர் வரைஞ்சுக்கிட்டாரு. இப்போ இந்த வரைபடத்தை யூஸ் பண்ணி அந்த ஈ ஒவ்வொரு முறையும் எந்தெந்த பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்றத ஈஸியா மென்ஷன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த வரைபடத்தை யூஸ் பண்ணி அவர் எப்படி அந்த ஈயோடைய பொசிஷனை மென்ஷன் பண்ணாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வரைபடத்துல இந்த கிடைமட்ட கோட எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செங்குத்து கோட ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஆக்சிஸ்லயும் 1, 2, 3, 4ன்னு நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நம்பர் லைன் தான். ஒரு நம்பர் லைன் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கு, இன்னொரு நம்பர் லைன் வெர்டிகலா இருக்கு. இப்போ இந்த 2 நம்பர் லைனும் மீட் ஆகிற இந்த பிளேஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 0,0 தான் இங்க நான் 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஆரிஜின், ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈயோடைய ஒவ்வொரு பொசிஷனையும் நேம் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து ஏ, கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதை வந்து கேபிட்டல் பி, இதை வந்து கேபிட்டல் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து கேபிட்டல் இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ அப்படின்ற இந்த பொசிஷன்ல இருக்கு. இதோடைய பொசிஷனை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து, அதாவது இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் இந்த இ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே போல இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருந்து, அதாவது இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து, which means 0ல இருந்து 1 யூனிட்டுக்கு நேரா இந்த இ இருக்கு. ஸோ இதோடைய எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ் அச்சு தொலைவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். எக்ஸ் அச்சு தொலைவு அப்படின்னா இந்த ஒய் அச்சுல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்றது தான் எக்ஸ் அச்சு தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இ பாத்தீங்கன்னா 0ல இருந்து, அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 1 யூனிட் ஹரிசாண்டலா இருக்கு. அப்போ இங்க 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அதே போல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வெர்டிகலா எவ்வளவு தூரம் இருக்கு, அதாவது செங்குத்து தொலைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 0ல இருந்து அதே 1 யூனிட் தான் இந்த இ இருக்கு. ஸோ இதோடைய செங்குத்து தொலைவு 1. ஸோ 1,1. அப்போ இந்த ஈயோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா 1,1. எப்பவுமே எக்ஸ் அச்சு தொலைவு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரியா ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணணும். இப்போ இதே போல இந்த இ பாத்தீங்கன்னா பி அப்படின்ற இந்த பிளேஸ்ல இருக்கு. இப்போ இந்த பிளேஸோடைய பொசிஷனை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியரா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், அதாவது 0ல இருந்து எவ்வளவு தூரம் இங்க எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 0 to 1, 1 to 2, 2 to 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கமா ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1க்கு நேரா இந்த இ இருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த ஈயோடைய செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 3,1. இப்போ இதே போல இந்த தேர்ட் பிளேஸ் சி அப்படின்ற இந்த பிளேஸோடைய பொசிஷனை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இந்த ஈயோடைய பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 0ல இருந்து ஹரிசாண்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 0, 1,
2. ஸோ 2க்கு நேராக இந்த இ இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2. இதுவும் பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக இந்த இ இருக்கு. ஸோ y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸும் 2. அப்போ இந்த தேர்ட் பிளேஸ் உடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2, 2. இதே போல இந்த ஃபோர்த் பிளேஸ் டி அப்படின்ற இந்த பிளேஸ் உடைய பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4 யூனிட்ஸ் இந்த இடத்துல நகர்ந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 4. அதே போல 0ல இருந்து வெர்டிகலா 3 யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் 3. ஸோ 4, 3. இப்போ அதே போல இந்த ஃபைனல் பொசிஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈங்கிற பிளேஸ் உடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் 0ல இருந்து இந்த 1 யூனிட்டுக்கு நேரா இந்த இடத்துல இருக்கு. அதனால எக்ஸ் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0ல இருந்து இங்க 3க்கு நேரா இந்த இ இருக்கிறதுனால y வேல்யூ பாத்தீங்கன்னா 3. ஸோ 1, 3. ஸோ இப்படிதான் ரெனே டெஸ்கார்ட் அந்த இ உடைய ஒவ்வொரு பொசிஷனையும் மென்ஷன் பண்ணாரு. ஸோ ரெனே டெஸ்கார்ட் கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டத்தை தான் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூவும் எக்ஸ் கோஆர்டினேட், எக்ஸ் அச்சு தொலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஒவ்வொரு ஒய் ஆக்சிஸ் வேல்யூவும் ஒய் கோஆர்டினேட்ஸ், ஒய் அச்சு தொலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெனே டெஸ்கார்டஸ் கண்டுபிடிச்ச இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் காலப்போக்கில் டெவலப் பண்ணி கார்ட்டீசியன் பிளேன் ஆர் கார்ட்டீசியன் சிஸ்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் சிஸ்டம் ஆர் கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்ட்டீசியன் அப்படின்ற வேர்டு எங்க இருந்து ஃபார்ம் ஆனது அப்படின்னா இந்த டெஸ்கார்ட் அப்படின்ற இந்த நேம் இருக்கக்கூடிய கார்டஸ் அப்படின்ற இந்த லாஸ்ட் நேம் தான் அவங்க கார்ட்டீசியன் சிஸ்டம் ஆர் கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கார்ட்டீசியன் பிளேன் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் நம்பர் லைன் அண்ட் ஒரு வெர்டிக்கல் நம்பர் லைன், இது ரெண்டையும் 0 அப்படின்ற இந்த பிளேஸ்ல நம்ம ஒன்னோட ஒன்னு இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது 0வை சென்டரா எடுத்துக்கிட்டு ரெண்டு லைனையும் ஒன்னா இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைனை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் லைனை ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு எண்ட கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த லெஃப்ட் எண்ட கேபிட்டல் எக்ஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே போல இந்த வெர்டிக்கல் லைன்ல டாப்ல இருக்கக்கூடிய இந்த எண்ட கேபிட்டல் ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த பாட்டம் எண்ட கேபிட்டல் ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல ஆதிப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லைனுமே பாத்தீங்கன்னா 0,0 தான் இன்டர்செக்ட் ஆகும். அதாவது எக்ஸோட வேல்யூவும் 0வா இருக்கும், ஒய்யோட வேல்யூவும் 0வா இருக்கும். ஸோ ஆதிப்புள்ளி எப்பவுமே 0,0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நம்பர் லைனும் 0,0ல ஒன்னோட ஒன்று வெட்டிக்கும் போது நமக்கு 4 சம பகுதிகள் கிடைக்கும். இந்த 4 சம பகுதிகளையும் 4 கார் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 ஈக்குவல் குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குவாட்ரண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா எப்பவுமே இந்த குவாட்ரண்ட்ஸ் அதாவது இந்த கால் பகுதிகளை நம்ம கடிகார திசைக்கு எதிர் திசையில தான் கால்குலேட் பண்ணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம மெஷர் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், அதாவது பிளஸ்ல இருக்கும். ஒய்யோட வேல்யூஸும் நமக்கு பிளஸ்ல இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோடைய சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் பிளஸ்ஸா இருக்கும், அதே போல ஒய்யோட வேல்யூவும் பிளஸ்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ பிளஸ் காமா பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த பகுதியை இரண்டாம் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரண்டாம் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கும், அதாவது மைனஸ்ல இருக்கும். அதே போல ஒய்யோட வேல்யூ எல்லாமே பிளஸ்ல இருக்கும். ஸோ இந்த இரண்டாம் கால் பகுதியை குறி பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா இந்த இரண்டாம் கால் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை மூன்றாம் கால் பகுதி, தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மூன்றாம் கால் பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூன்றாம் கால் பகுதியுடைய குறிகள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்புகள் எல்லாமே மைனஸ்ல இருக்கும், அதே போல ஒய்யோட மதிப்புகள் எல்லாவும் மைனஸ்ல இருக்கும். ஸோ இதோட குறி பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா மைனஸ். இப்போ இந்த மூன்றாம் கால் பகுதிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து
நான்காம் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டோடைய குறி பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கும், ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே மைனஸ்ல இருக்கும். ஸோ இதோட குறி பார்த்தீங்கன்னா பிளஸ் கமா மைனஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா பிளஸ் கமா பிளஸ், செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா மைனஸ் கமா பிளஸ், தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னா பிளஸ் கமா மைனஸ். ஸோ எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதோடைய குறிகளை வச்சு அது எந்த கால் பகுதியில் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் -2, +2 இந்த புள்ளி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மைனஸ் கமா பிளஸ்ன்னு எந்த குவாட்ரண்ட்ல இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த புள்ளி அமையும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ மைனஸ்ல இருக்கு, ஒய் வேல்யூ பிளஸ்ல இருக்கு. ஸோ இதே அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ -2, 2 அப்படின்ற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இப்போ இதே போல -4, -3 இதுல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் மைனஸா இருக்கு, ஒய்யோட வேல்யூ மைனஸா இருக்கு. ஸோ மைனஸ் கமா மைனஸ் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த புள்ளி பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா 2, -2 இங்க பாத்தீங்கன்னா -2, 2 அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல 2, -2 இருக்கு. இது ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ மைனஸா இருக்கு, ஒய் வேல்யூ பிளஸ்ஸா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ பிளஸ்ஸா இருக்கு, ஒய் வேல்யூ மைனஸா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான வேல்யூஸ். ஸோ பிளஸ் கமா மைனஸ் அப்படின்ற இந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். இப்போ இதுவே 1, 2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூமே பிளஸ்ஸா இருக்குது அப்படின்னாவே அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முதல் கால் பகுதியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதோடைய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல அமையும் அப்படின்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இதுவே 2, 0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ் வேல்யூ பிளஸ்ஸா இருக்குது, ஒய் வேல்யூ 0வா இருக்குது. 0 அப்படின்ற நம்பர் பாத்தீங்கன்னா பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அது ஒரு நடுநிலையான எண், நியூட்ரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்கு, பட் ஒய் வேல்யூக்கு சிம்பிளே இல்லை. இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியரா கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கு. ஒய்யோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும், அதாவது அந்த லைன் மேலேயே இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 0. ஸோ இந்த லைன் மேலேயே இந்த இடத்துல நமக்கு இருக்கும். இதுவே -2, 0 அப்படின்றதுனா இதோடைய நெகட்டிவ் ரீஜியன். இது பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருந்துச்சு, அதனால பாசிட்டிவ் ரீஜியன்ல நம்ம பிளாட் பண்ணிருக்கோம். இதுவே -2, 0 அப்படின்றதுன்னா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ -2, ஸோ எக்ஸ்ல மைனஸ் ரீஜியன்ல இருக்கும். ஒய் வேல்யூ 0வா இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பா இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் உடைய பாசிட்டிவ் ரீஜன்ல இருக்கும், செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் உடைய நெகட்டிவ் ரீஜன்ல இருக்கும். ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது ஒய் வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல லை ஆகும். ஒய் வேல்யூ 0வா இருந்ததுன்னா பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல லை ஆகும். இதுவே எக்ஸ் வேல்யூ 0வா இருந்ததுன்னா கண்டிப்பா பாயிண்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல லை ஆகும். சப்போஸ் 0, 2 இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க எக்ஸ் வேல்யூ 0வா இருக்கு, ஒய் வேல்யூ +2வா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 0க்கு சிம்பிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளே இல்லாம இருக்கும்போது இந்த 4 குவாட்ரண்ட்ல எங்கேயுமே இந்த பாயிண்ட் லை ஆகாது. எக்ஸ் வேல்யூ 0வா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே, அதாவது இந்த லைன் மேலேயே இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒய்யோடைய இந்த பாசிட்டிவ் ரீஜன். ஸோ எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 2. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லை ஆகும். இப்போ அதே போல 0, -2 அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ 0வா இருக்குது, ஒய் வேல்யூ நெகட்டிவா இருக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னாவே இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே, அதாவது இந்த லைன் மேலேயே இருக்கும். இந்த லைன்ல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒய்யோடைய நெகட்டிவ் ரீஜன்ல இருக்கும். பிகாஸ் ஒய்யோட வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ 0, -2 அப்படின்ற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் எக்ஸோட வேல்யூ 0, ஒய் வேல்யூல -2. ஸோ
இந்த ஆக்சிஸ் மேலேயே இந்த லைன் மேலேயே இந்த இடத்துல நமக்கு லை ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்கும், அதாவது அந்த லைன் மேலேயே இருக்கும். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஒய்யோடைய பாசிட்டிவ் ரீஜனில் லை ஆகும், நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஒய்யோடைய நெகட்டிவ் ரீஜனில் லை ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது எக்ஸ் வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். இதுவே y வேல்யூஸ் 0வா இருந்தது அப்படின்னா பாயிண்ட்ஸ் x ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். இந்த 4 குவாட்ரண்ட்ஸை தவிர அந்த லைன் மேலேயே லை ஆகும். ஜென்ரலா ஒரு பாயிண்ட்டை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே x, y இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த கரெக்ட் வே டு ரெப்ரசென்ட் எ பாயிண்ட். சம்டைம்ஸ் y, x அப்படின்னு நம்ம மாற்றி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது ராங் வே. இந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்டாகவும் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை செகண்டாகவும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை தான் நம்ம எக்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ், ஒய் அப்படின்ற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னா தமிழ்ல வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிராஃப்னா என்ன, கிராஃபை கண்டுபிடிச்சது யாரு, கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம், வரைபடத்தின் பயன்பாடுகள். அதாவது இந்த வரைபடங்கள் நம்ம ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ். இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உலகத்துல எந்த பிளேஸையும் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணி காட்டுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் போன்ஸ். இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கிற ஜிபிஎஸ் அப்படின்ற டிவைஸ் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிற லொகேஷனை எக்ஸாக்டா காட்டுது. ஸோ இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் நம்மளுடைய ஜியோகிராஃபில யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய எர்த்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேஸையும் மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு லாட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னு லைன்ஸை யூஸ் பண்ணுவோம். லாட்டிடியூட் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ், அதாவது ஒய் ஆக்சிஸ். லாங்கிடியூட் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் ஜியோகிராஃபியில் லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இதில் இருக்கக்கூடிய டிகிரி வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளேஸையும் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணி காட்ட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துடைய யூசேஜஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.